ஓம் சக்தி. அன்பு குழந்தையே, நான் சொல்லும் தேதியன்று இரவு உன் வீட்டில் நடக்கப் போகும் ஒரு செய்தியை நான் கூற வந்தேன். ஏனென்றால் அந்த நேரத்தில் உன் வீட்டு வாசலில் ஒன்று இருக்கக்கூடாது. எல்லாம் தெளிவாக சொல்லத்தான் இன்று உன் தாய் வந்திருக்கிறேன். இறுதி வரை பொறுமையாக கேள். பொறுமை இழந்து விடாதே பிள்ளையே. ஆவேசப்பட்டு விடாதே என் பிள்ளையே. பொறுமை என்பது மிகவும் அவசியமான ஒன்று. ஒவ்வொரு கட்டத்திலும் உன் பொறுமையை இழந்து உன்னுடைய முன் கோபத்தால் தான் இல்லாததையெல்லாம் இழுத்து உன் தலையில் போட்டுக் கொள்கிறாய். பொறுமையை வளர்த்துக்கொள் என்று சொன்னால் நீ எங்கே கேட்கிறாய்? உன்னை எந்த விதத்தில் பொறுமையை இழக்க வைக்கலாம் என்பதை தெரிந்த உன் எதிரி அந்த காரியத்தை செய்து உன்னை பொறுமை இழக்கச் செய்து கொண்டிருக்கிறான். எப்போதும் உன்னை தூண்டிவிட்டு கொண்டே இருக்கும் உன் எதிரி என்பதை தெரிந்து கொள்ளாமல் நீயும் பிரகாசமாக எரிந்து கொண்டிருக்கிறாய் கோபத்தில். உன் கோபத்தை கட்டுப்படுத்து என்று நான் பலமுறை கூறியிருக்கிறேன். உன் முன்கோபத்தால் இருப்பதையும் இழந்து கொண்டிருக்கிறாய் என்று நான் கூறிவிட்டேன். யாரிடம் எப்படி பேசுவது, யாரிடம் எதை சொல்லுவது, எந்த நிலையில் எதை பேசுவது என்று கூட தெரியாமல் மனதில் பட்டதை பேசி வன்மத்தை நீ விலைக்கு வாங்கி விடுகிறாய். இதனால் பல பிரச்சனைகள் உன் வீடு தேடி கூட வந்து கொண்டுதான் இருக்கிறது. உன் முன்கோபத்தை நிறுத்து என் பிள்ளையே. பல விதங்களில் நடந்ததையும் நடந்து கொண்டிருப்பதையும் நடக்கப் போவதையும் உனக்கு உணர்த்தி உன்னை காப்பாற்ற வேண்டும் என்று நான் போராடுகிறேன். ஆனால் நீயோ உன் முன்கோபத்தால் அத்தனையும் இழந்து கொண்டிருக்கிறாய். எதற்கு அவர்களை பார்த்து நீ ஓடி ஒளிந்து கொண்டிருக்கிறாய்? நீ ஓடுவதால் தான் அவர்கள் துரத்தி கொண்டிருக்கிறார்கள். நீ ஓடுவதை நிறுத்தி திரும்பி பார்க்க நின்றுவிட்டால் அவர்கள் உன்னை பார்த்து திரும்பி போய்விடுவார்கள். நீ பயப்படாதே, தைரியத்தோடு இரு, நான் இருக்கிறேன் என்று கூறினாலும் அந்த பயம் மட்டும் உன் மனதில் இருந்து போவதில்லை. ஐயோ, அடுத்து என்ன செய்து விடுவானோ, அடுத்து என்ன கொடுத்து விடுவானோ என்ற பயத்தில் அவனை பற்றிய சிந்தனையிலேதான் இருக்கிறாய் நீ. 24 மணி நேரமும் அவன் சிந்தனை தான் உனக்கு. அவனே உன்னை மறந்தாலும் நீ அவனை மறப்பதாக இல்லை என் பிள்ளையே. துரோகியையும் எதிரியையும் மறப்பது நல்லது. அவர்களை எல்லாம் உன் நினைவில் வைத்துக் கொண்டே இருந்தால் உன் வாழ்க்கை இனிமையாகாது, கசப்பாகத்தான் இருக்கும். ஏனென்றால் நடந்து முடிந்ததெல்லாம் அப்படிப்பட்ட செயல்கள். எவராலும் அதை மறக்க முடியாது. ஆனால் நீ மறக்க வேண்டும் என்றுதான் நான் சொல்கிறேன். நீ அதை நினைவில் வைத்துக் கொண்டே இருந்தால் அது உன்னை தொடர்ந்து கொண்டேதான் இருக்குமே ஒழிய உனக்கு நடக்கப் போகும் நல்லதையெல்லாம் தடுத்து நிறுத்தி கொண்டுதான் இருக்கும். நினைவில் வைத்துக்கொள். நினைவில் வைத்துக் கொள்வதை நினைவில் வைத்துக்கொள். மறக்க வேண்டியதை மறந்துவிடு பிள்ளையே. அதுதான் உன் வாழ்க்கைக்கு உகந்தது. பல முறை நல்லதையும் கெட்டதையும் உன்னிடத்தில் சொல்லி உன்னை ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கிறேன். எந்த ஒரு துன்பம் வந்தாலும், எந்த ஒரு ஆபத்து வந்தாலும் இது இப்படித்தான் என்பதை உன்னை புரிய வைத்து அதிலிருந்து உன்னை காப்பாற்ற வேண்டும் என்று உன்னை தேடி ஓடி ஓடி வந்து கொண்டிருக்கும் இந்த அன்னையின் வாக்கை நீ கேட்கிறாய். ஆனால் அதன்படி நடந்து கொள்கிறாயா? இதையெல்லாம் பார்த்துவிட்டுத்தான் நாளை இரவு உன் வீட்டிற்கு ஒரு வரவு இருக்கிறது. அந்த வரவு உன் அனுமதியை கேட்க இங்கே வரவில்லை. என்னுடைய அனுமதியை பெற்ற பிறகுதான் வருகிறது. என்னை மீறி வருகிறது என்று ஏன் சொன்னேன் தெரியுமா? நான் சொன்னேன் நான் பார்த்து கொள்கிறேன் என்று. ஆனால் நானும் வருகிறேன் தாயே. அப்போதுதான் புத்திமதியை இன்னும் வலுவாக சொல்ல முடியும், அப்போதுதான் புரிய வரும் என்று உங்களுக்கு துணையாக நானும் இருக்கிறேன். எப்படியாவது பிள்ளையை காப்பாற்றி விடலாம் என்று என்னோடு கைகோர்த்து உள்ளே வரப்போவது யார் தெரியுமா? அந்த நேரத்தில் உன் வீட்டிற்கு வெளியே என்ன இருக்கக்கூடாது தெரியுமா?
விளக்கமாகச் சொல்கிறேன், பொறுமையாக கேள். தங்கப்பிள்ளையே, நீ படும் அவஸ்தையை பார்க்க முடியவில்லை. நீ படும் வேதனையை சகிக்க முடியவில்லை. உன் கண்ணீர் சிந்துவதை அனுமதிக்க முடியாமல் உன் குடும்பத்தில் இருக்கும் ஒரு முன்னோர், உன் வீட்டில் இருக்கும் ஒரு முன்னோர் உன் வீட்டுக்கு வருகை தரப்போகிறது. உன்னை காப்பாற்ற, உன்னை உயர்த்த, உன் கண்ணீரை துடைக்க, உன் துயரத்தை போக்க, என்னோடு இருந்து உன்னை காப்பாற்ற உன் வீட்டின் முன்னோர் வரப்போகிறார். உன் கண்ணீரை துடைக்கப் போகிறார். இது உனக்கு நாளை இரவு உணர்த்தப் போகிறேன். உணரப் போகிறாய். உன் அருகில் இருப்பதையும் அருகில் நிற்பதையும் உணரப் போகிறாய். தங்கமே, உன் வீட்டிற்கு வெளியே என்ன இருக்கக்கூடாது என்று சொன்னேன் தெரியுமா? நாளை மாலை உன் வாசலை பெருக்கி தண்ணீரை தெளித்து விடு. ஆனால் கோலம் போடாதே. நாளை இரவு உன் வீட்டிற்கு உன் முன்னோர் வந்துவிட்டால் உன்னை அங்கே பலப்படுத்தாமல், உன் வாழ்க்கையை சரி செய்யாமல் அந்த வீட்டை விட்டு புறப்பட மாட்டேன் தாயே என்று என்னிடம் சத்தியம் செய்துவிட்டு தான் உள்ளே வருகிறது. தைரியமாக இரு, தெம்பாக இரு, அழுகாதே, கண்ணீரை துடைத்துக்கொள். இதுதான் நீ விடும் கடைசி கண்ணீராக இருக்கும். இதற்கு பிறகு ஆனந்த கண்ணீருக்கு கூட உன் கண்ணில் கண்ணீர் வரக்கூடாது என்று முடிவெடுத்து விட்டேன். நல்லது உன் வாழ்க்கையில் நடக்கப் போகிறது. நம்பிக்கையோடு காத்திரு. இது எல்லாம் தடைப்படாமல் நடக்க உனக்கு விருப்பத்தோடு உன் அன்னைக்கு காணிக்கை அனுப்பு. எல்லாம் வெற்றியாக முடியும் என்ற நம்பிக்கையோடு உன் அன்னைக்கு உன்னால் முடிந்த உன் நம்பிக்கையோடு சேர்த்து உன் அன்னைக்கு காணிக்கை அனுப்பு. ஓம் சக்தி. நன்றி.